வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, ரெகுலரா சாப்பிடுறது நல்லது. இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட நம்மளால டெய்லி நெல்லிக்காயில ஏதாவது பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ரசம் பண்ணலாம். ரசம் பண்ணோம்னா அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிருவோம். இல்ல நம்ம கூட ரீசெண்டா நெல்லிக்காய் பப்பு பண்ணிருந்தோம் ஆந்திரா ஸ்டைல்ல. அதுவும் அன்னைக்கு மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி நெல்லிக்காயில சமைக்க முடியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி நம்ம ஒரு நாள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மேலே இது சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய நெல்லிக்காய் தொகையல் ஒரு மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். டெய்லி பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாள் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இது ஆந்திரால ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருமே இது பண்ணி வச்சுப்பா. இது நான் ஒரு மாசம் அப்படின்னு சொல்றேனே தவிர நம்ம ப்ராப்பரா கரெக்டா பண்ணி ஈரம்லாம் இல்லாம நம்ம பார்த்து எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 மாசம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு இந்த நெல்லிக்காய் தொகையில பசி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். தயிர் சாதத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இப்ப நெல்லிக்காய் சீசன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இது லஞ்ச் பாக்ஸுமே நம்ம எடுத்துன்னு போகலாம். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஆந்திரா ஸ்பெஷல் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான நெல்லிக்காய் தொகையல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் தொகையல் பண்றதுக்கு ஒரு 150 இருந்து 200 கிராம் நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 நெல்லிக்காய் இருக்கு. இதை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமா ஈரம் இல்லாம நல்லா ட்ரை ஆயிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸா ரஃபா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய் சேர்த்துருவோம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுப்போம். நெல்லிக்காய் சாஃப்டா வதங்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுப்போம். நெல்லிக்காய் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து கரண்டியால நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது 2வது போல கட் ஆகணும். இந்த அளவு வதக்கிண்டா போறோம். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்புலாம் மிளகாயை நல்லா வறுபட்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே கொத்தமல்லியை நல்லா வதக்கிப்போம். இதோடயே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துன்றோம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கும் போது கூட இந்த வாஷ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் சூடாறு எடுத்து மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வதக்கி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துடலாம். இதுல ஒரு மூடி லெமன் புழிஞ்சுப்போம். நம்ம லெமன் புழியறதுனால நெல்லிக்காயோட துவர்ப்பு தன்மை குறைஞ்சிடும். தண்ணி சேர்க்காம லேசா கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துப்போம். பாருங்க, இதை போல நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம நெல்லிக்காய் தொகையலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க தொகையில சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, நெல்லிக்காய் தொகையல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டில்லையோ இல்ல செரமிக் ஜார்லயோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நெல்லிக்காய் தொகையல் பாருங்க, நல்ல வெந்தயம் கடுகு வாசனையோட பிரமாதமா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தாராளமா நெய் விட்டுக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட நல்லா இருக்கும். இந்த நெல்லிக்காய் தொகையில சாதத்துல போட்டு பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடாம் வத்தல் அதெல்லாமே நல்லா இருக்கும். இல்ல தேங்காய் போட்ட கறி அதுவும் தொட்டுக்கலாம்.
நான் வந்து அப்பளம் சுட்டு வச்சிருக்கேன். சுட்ட அப்பளத்தோட இந்த நெல்லிக்காய் தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பிரமாதமா இருக்கு, ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த நெல்லிக்காய் வாசனை, அந்த மெயினா வந்து வெந்தயம் கடுகு வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு. உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஒரு 10-12 மிளகாய் சேர்த்திருக்கோம். நமக்கு பார்க்கும் போது இவ்வளவு மிளகாயா அப்படின்னு தோணும். ஆனா இந்த நெல்லிக்காய்க்கு அந்த அளவு மிளகாய் சேர்த்தாதான் அந்த காரம் வந்து கரெக்டா இருக்கும். நெல்லிக்காயில வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் இல்லையா, நம்ம கடைசியா அரைக்கிறச்ச ஒரு முடி லெமன் புழிஞ்சதுனால அந்த துவர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துன்றதுனால அந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. சாதத்துல பசஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இந்த தொகையில வந்து கண்ணால பாக்கறச்சே வாயில அப்படி ஒரு எச்சில் ஓடுறது, சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. டெய்லி வந்து ஒரு வா அந்த நெல்லிக்காய் தொகையல் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் தொகையல் நம்ம ஒரு மாசத்துக்கு மேல தாராளமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். நெல்லிக்காய் நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே போட்டோம்னா கொஞ்சம் நஞ்சம் அதுல ஈரம் இருந்தாலுமே அது ட்ரை ஆயிடும். யூஸ் பண்ற எல்லாமே, அதாவது கடாயா இருக்கட்டும் இல்ல மிக்சி ஜாரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈரம் இல்லாம தொடச்சி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுல சேர்க்கக்கூடிய கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே எதுலையுமே வந்து ஈரம் இருக்கக்கூடாது. அரைக்கிறச்சியும் வந்து தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்லயே கொஞ்சம் ஸ்பூனால எடுத்து எடுத்து விட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டா அந்த டெக்ஸ்டர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் நல்லா சூடு ஆற விட்டு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா செராமிக் ஜார்லயோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தாராளமா ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும். நம்ம எடுத்துக்கிறச்சையும் ஈர ஸ்பூன் இல்லாம நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஆந்திரா ஸ்பெஷல் நெல்லிக்காய் தொகையல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியானது, பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.